எல்லாரும் ஈஸியா அஃபோர்ட் பண்ணி வாங்குற மாரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மாரி வீடுகள் நெறைய நிறைஞ்ச பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியால நல்லாவே வசதியா கட்டப்பட்ட ஒரு செமி ஃபர்னிஷ் 2 பிஹெச்கே வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2.25 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி பக்கா வாஸ்துவோட 16x16 லிவிங் ஹால், ஸ்பேசியஸான கிச்சன் கம் டைனிங், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், நல்ல வசதியான ஒரு போர்ட்டிகோ, இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு. இது போக தாங்க ஒரு 2 பிஹெச்கே வீட்டுக்கு. இதெல்லாம் போக வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கிராசரி ஷாப்பு, பஸ் ஸ்டாப்பு, மெயின் ரோடுக்கெலாம் இந்த வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ரீச் ஆகிற மாதிரியான இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி இன்றைக்கி நம்ம முழுசாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த 2 பிஹெச்கே வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் தான் கட்டியிருக்காங்க. மெயின் டோருமே வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே கம்ப்ளீட்டாக நிறைய வீடுகள் நிறைஞ்ச பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. லைவாக பார்க்க முடியும். ஸ்கூல் பஸ்ஸஸ் கூட வந்து போயிட்டுருக்கு. இந்த வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கிராசரி ஷாப் போய்க்கலாம். இந்த வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர்லேயே நம்ம நேஷனல் ஹைவே பஸ் ஸ்டாப்புக்குள்ளே ரீச் ஆகிடலாங்க. 23x52ங்கிற நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 14x16ங்கிற அளவில் வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு போர்வெல் இருக்குது. அது போக வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்க இந்த 2 சைடு வாலுக்குமே டார்க் வித் லைட் கலரில் 2x4 வெட்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த பீமுக்கும் காலமுக்கும் ஒரே மாதிரியான டெக்ஸ்சர் டிசைன்ஸ் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹாலுங்க. 16x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் மார்மேட் டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் எல்லாம் பார்க்க முடியும். பார்டர் டிசைன்ஸ்க்கு டார்க் பேட்டர்ன் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ரெட் வித் ஒயிட் கலர் தீமில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட்டோட இருக்குது. மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற வாலில் கிளிட்டரிங்கான டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. போர்ட்டிகோ வழியாக யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. லிவிங் ஹாலோட வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக ஃப்ரெஞ்ச் மாடல் டைப்பில் ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. மேற்கு பக்கம் இருக்கிற அந்த வால் ஃபுல்லாமே பேக்ரவுண்டுக்கு டார்க் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பெயிண்டிங் ஒர்க்கு, அப்போது 2 சைட்லேயும் ஷோகேஸ் யூனிட்டு, கீழே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க இந்த டிவி யூனிட்டுக்கு. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் போகிற இடத்துலையும் ஆர்ச் டிசைனில் இங்கேயும் டெக்ஸ்சர் ஒர்க்காலேயே பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக டிசைனர் கிளாஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு 8x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் வந்து அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அப்போ பேக் சைட்லையும் ஒரு டால் கேபினெட் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணி கிச்சனோட வெளிச்சத்துக்கும் டைனிங்கோட வெளிச்சத்துக்கும் 2 யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோருங்க. டோர்லாமே இந்த மாதிரி யூனிக்கான டிசைனில் ரெடிமேட் டோர்ஸாக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் கன்னி மூலையில், அதாவது இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 10x16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக ஸ்பாட்லைட்லாம் மாட்டியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அப்போ ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பெட்ரூமோட 4 சைடு வாலுக்குமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், இந்த ஒரு சைடு வாலில் மட்டும் க்ரீன் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோருங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவு 6x4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்பில் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமை பார்த்துலாம். டேரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10x8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்த மாதிரியான பேட்டர்னில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸு, ஸ்பாட்லைட் இருக்குது சீலிங்கில். அது போக வெடிச்சதுக்காக யூபிவிசி விண்டோ, லெண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப்குள்ளாமே ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஒன் சைட் வாலுக்குள்ளாமே இந்த மாதிரியான டெக்ஸ்சர் டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு அவுட்டர் பாத்ரூமும் வெளியில் இருக்குது. அதை பார்த்துடலாம். போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டார்கேஸ் போகிற ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. டோர் எல்லாமே இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 5x4ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆண்டிஸ்கி டைல்ஸு, வால் கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸு. டெரஸ் போகிற இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 52 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான்.
டெரஸ் வந்ததும் அங்கே 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை முழுக்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்ட நம்ம ஃப்யூச்சரில் இங்கே கூட நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஜஸ்ட் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.